சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாடலில் வந்து நீங்கள் அஷ்டாங்க யோகத்தை முழுமையாக ஒரு பாடலில் மட்டும் தெரிஞ்சுக்கிற முடியாது. அதை வந்து நம்ம எல்லா சித்தர்கள் பாடலையும் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நம்ம பண்ண முடியும். இப்போ அகசியர்னு பார்த்தோம்னா அவர் மொத்தம் வந்து 16 லட்சம் பாடல்களை வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா? ஸோ அந்த 16 லட்சம் பாடல்களையும் நம்ம வந்து போய் பார்த்து அதை புரிந்து அஷ்டாங்க யோகம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற முடியாது. பட் ஆனால் திருவள்ளுவர் ஞான வெட்டியானில் வந்து அவருமே மறைபொருளாக நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. அஷ்டாங்க யோகத்தின் முழு விளக்கங்களையும் கொடுத்துருக்காரு. பஞ்சரத்தினம்ன்றதில் வந்து திருவள்ளுவர் வந்து அதுக்கு மூலிகை கற்பங்களையும் பற்றி பேசியிருக்காரு. யோகத்திலே வந்து அஷ்டாங்க யோகத்திலே 3 படிநிலைகளையும் பற்றி பேசியிருக்காரு. அதாவது வாசி பிரணயமா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சிவயோகம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மௌன யோகம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் ஃபுல்லாமே ஞான வெட்டியான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது போக வந்து மனிதர்கள் வந்து எப்படி இருக்கணுன்ற மேம்பாட்டையும் சொல்லுவாங்க. ஸோ இப்படி நம்ம வந்து எல்லா பாடல்களையும் எடுத்து தான் வந்து இந்த அஷ்டாங்க யோகத்தை வந்து நம்ம முழுமை பெற முடியும்.